வணக்கம். பொதுவாக பொறியியல் கல்லூரியில் எல்லா வகுப்புகளும் காமனாக படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதாவது சுற்றுச்சூழலை பற்றி நீங்கள் கற்றுக்குறீங்க. 4th செமஸ்டர்லேயும் 5th செமஸ்டர்லேயும் எல்லா வகுப்புகளுக்கும் காமனான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் நிறைய பேருக்கு இது ஆங்கிலத்தில் இருப்பதாலும் ஆங்கில வார்த்தைகள் ஜாஸ்தியாக இருப்பதாலும் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ தமிழில் எடுக்கப்படுது. என்னுடைய ஆங்கில வீடியோகள் 5 யூனிட்லேயும் ஆங்கிலத்தில் அவைலபிளாக இருக்குது. இயற்கைனா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன? இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயற்கைனா நேச்சர், பிரகிருதி, அதுதான் இயற்கை. இயற்கைக்கு மாறானது செயற்கை. சுற்றுச்சூழல்னா என்ன? உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் உங்களோட சுற்றுச்சூழல். அப்படின்னா சுற்றுச்சூழலில் 2 விதம் இருக்குது. இயற்கையான சுற்றுச்சூழல், செயற்கையான சுற்றுச்சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் ரூமில் நிற்கிறேன், சரிங்களா? இப்போ கிளாஸ் ரூமில் நின்றேன்னா என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்கும்? என்னை சுற்றி டேபிள், பெஞ்சு, போர்டு இதெல்லாம் இருக்கும். அப்படின்னா இது எல்லாம் என்னுடைய சுற்றுச்சூழல். இது என்ன சுற்றுச்சூழல்? இது ஒரு கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கிற சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலில் யாரெல்லாம் இருக்காங்க? நானும் இருக்கேன், டேபிளும் இருக்குது, சேரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் என்னுடைய சுற்றுச்சூழல், என்னுடைய என்விரான்மெண்ட். அப்படின்னா இது இயற்கை சுற்றுச்சூழலா, செயற்கை சுற்றுச்சூழலா? இதை நம்ம செயற்கை சுற்றுச்சூழல்னு சொல்லலாம், சரிங்களா? அப்படின்னா என்ன, இப்போ தூக்கி ஒரு காட்டுக்கு நடுவில் போடுங்க. இப்போ நான் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ இந்த காடில் என்ன இருக்குது? வனவிலங்குகள் இருக்கும், செடி இருக்கும், மரம் இருக்கும், பூ இருக்கும், என்ன வேணால் இருக்கும். ஆனால் இது எதுவுமே செயற்கை கிடையாது, இயற்கையான விஷயங்கள். அப்போது என்னுடைய சுற்றுச்சூழல் முழுவதுமாக இயற்கையாக இருக்கின்றது. அப்படின்னா என்னுடைய சுற்றுச்சூழல் இயற்கை சுற்றுச்சூழல், நேச்சுரல் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா அதோடைய ஆங்கில டெஃபினிஷன் நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு எழுதும்போது, the environment is defined as the sum total of biotic and abiotic components that surround any given living organism அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? இப்போ நான் முதல்லையே சொன்னேன், நான் இப்போ ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே நிற்கிறேன். கிளாஸ் ரூமுக்குள்ளே இருந்தேன்னா இந்த கிளாஸ் ரூமில் உயிரான உறுப்பினர்கள் யாரெல்லாம், உயிரோடு இருக்கிறது யாரெல்லாம்? நான், அப்புறம் உங்களை மாதிரி மாணவர்கள், நம்மெல்லாம் உயிரோடு இருக்கோம். அப்புறம் நுண்ணுயிர்கள் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற நுண்ணுயிர்கள், நம்ம உடம்புல இருக்கிற நுண்ணுயிர்கள், இது எல்லாமே இருக்கும், சரிங்களா? இதில் உயிர் இல்லாத உறுப்புகள் யாரெல்லாம்? நம்ம தலை மேலே இருக்கிற ஃபேனு, டேபிள், பெஞ்சு, இது எல்லாமே உயிர் இல்லாத விஷயங்கள். அப்படின்னா என்ன சுற்றி என்னெல்லாம் இருக்குது? இந்த சுற்றுச்சூழலில் என்னெல்லாம் இருக்குது? உயிரோடு இருக்கிற விஷயங்களும் இருக்குது, உயிர் இல்லாத விஷயங்களும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து செய்கிறது தான், இல்லைன்னா சேர்த்து சொல்கிறது தான் என்னை சுற்றி இருக்கிற உயிரோடு இருக்கிற உயிர் இல்லாமல் இருக்கிற விஷயங்களை சேர்த்து கூட்டினாதான் அது சுற்றுச்சூழலாக மாறுது. இது தெரிஞ்சுக்கிறது, அதை விட இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொறியியல் படிக்கிற மாணவன் இதை பற்றி எதுக்கு படிக்கணும்? இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பொறியியலில் நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் சுற்றுச்சூழலை பற்றி எதுக்கு நீங்கள் படிக்கணும்? ஏன்னா நமது சுற்றுச்சூழலை நம்ம சுத்தமாக வைக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சுற்றுச்சூழலை எப்படி சுத்தமாக வைக்கிறதுன்றது தான் ஒரு இன்ஜினியர் படிக்கிறான்.